தன்முகமாயிருந்த எனக்கும் தந்து ஈடேற்றம் காண வைத்தாய். உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். தன்முகமாயிருந்து நெய்யான்குடி டாக்டர் தாகிரசிங் கல்லூரியில் பணியாற்றி, தன்முகமாய் பணியாற்றி அலுவலக பணி, ஆய்வகப் பணி, இடையே இதுபோன்ற தமிழ் பணியும் செய்து ஏதோ கொஞ்சம் என்னை வெடித்து படித்திருக்கிறேன். 4 நூல்களிலேயே எழுதியிருக்கிறேன். பல நூல்களுக்கு 4 நூல்கள் வெளிவந்திருக்கிறது. கல்லூரியில் முதல் நூல் வெளியிட்டது ஒரு நாட்டு சிட்டாபாளத்தில் நான் தான். 78 மலைக்கான ஒரு போட்டி அறிவித்தாங்க. நபிகள் நாயகம் பிழைத்தவன் கம்பன் பிழைத்தவன் சொல்லி அது எது கேட்டு அங்கேயே கேட்டார். நான் இப்போ தெரிய பிழைத்தமிழ் எழுதுறேன் சார். நான் என்னோட காதல் சார் அவரும் எழுதினார். 2 பேரும் எழுதணும். 2 பேரும் ஈக்குவலியாக வந்து 2 பேர் நூலையும் ஒன்றா போட்டு புத்தகம் போட்டு கொடுத்துருக்காரு. பரிசு கேட்கறதுக்கே முக்கியம் இல்லை. அந்த நூலை வந்து சென்னை எஸ்ஐடி காலேஜ் மகளிர் லேடிஸ் ப்ரொஃபஸர் ஃபாத்திமா பேபிங்கிற அந்த அம்மா எனக்கு பிஹெச்டி ஆய்வுக்கு இப்போ இந்த பிள்ளைச்செம்பல் நூலில் 30 நூல் இருக்குது. அதில் எங்கள் 2 நூலையும் சேர்த்து 6 நூல் தேர்ந்தெடுத்து பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இது முதல் நூல் போட்டிக்காக எழுதப்பட்ட நூல். முனைவர் பட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்க இறைவனுடைய சிலை. 2வது நூல் நானாக சும்மா அது மாதிரி ஒரு நூல் போட்டேன். அது குமுதத்துக்கு விமர்சனம் அமைச்சேன். அதை படித்து இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய கவிதைக்கு இவர் ஒரு சண்முகம் அப்படி இது பாராட்டி எழுதியிருந்தாங்க. 3வது நூல் கிறிஸ்டியா இளையாமுடி வரலாறு. இது ஒவ்வொரு வருஷமும் சீடகார கற்ற வந்து ஆன்மீகம் வரலாறு கற்ற போட்டி இருப்பாங்க. அதில் வந்து முஸ்லீம்களும் தமிழகம்னு ஒரு கற்று விட்டுருந்தார். 88 கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு கொடுத்தாரு, இது இப்படி மாநிலம் தழுவி எழுதலாம். அப்படி இல்லாட்ட முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏதாவது ஊரை தேர்ந்தெடுத்து அது முஸ்லீம்கள் இப்படி வந்தாங்க அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கையிலேயே இப்படிங்கிறாங்க. நான் வந்து எங்கள் ஊரை ஏற்றமிகு இளையாங்குடி அப்படின்னு எழுதினேன். அவர் கமால் சார் அவர் முஸ்லீம்கள் தமிழ் எழுதினார். ஆனால் அவருடைய சொன்ன நான் எழுதுவேன், இளையாங்குடி என்னங்க இருக்குன்னாரு. இருக்காரு பார்த்துக்கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நானே எழுதினேன். அவருக்கு முதல் பரிசு பற்றி ஒரு எனக்கு வந்து பரிசு இல்லை. அப்புறம் அந்த சேர்மன் சேர்த்தி அப்துல் கரீம் ஜமாலி அவர் வந்து இதுக்கு கொடுத்து ஆகணும் 6 பரிசு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் அவார்டு சொல்லி 3000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சாரு. வரலாறுக்கு ஏற்றம் இளையாங்குடி அந்த நூல் இப்போ டெவலப் பண்ணி இளையாங்குடி வரலாறு போட்டு 320 பக்கத்தில் போட்டிருக்கேன். இது இந்த நூலை இன்னொரு ஆசிரியர் எம்பிளுக்கு படித்து பட்டம் வாங்கியிருக்காரு. அதாவது இஸ்லாமிய முஸ்லீம்களை கலாச்சாரங்கள் அது விஷயம் இதில் இருக்குது. என்னென்ன செய்யறாங்க அவங்களோட கலாச்சாரம் எப்படி அது எழுதிங்க அதை படித்து அவரோட எம்பிள் பட்டம் வாங்கியிருக்காரு. இவங்க நூறு பிஹெச்டி வாங்கியிருக்காரு, எம்பிள் பட்டம் வாங்கியிருக்காரு. அடுத்து சேகாட்டத்தில் கதை வகியாய் வந்து வசந்தம் அவங்க போட்டு வச்சாங்க. அந்த நூலை 90ல் கலைஞர் வெளியிட்டார். அந்த நூலை கலைஞர் வெளியிட்டார் முதல் பதிப்பு. அந்த அவங்களே மாணவர்கள் போட்டாங்க. வெளியிட்டு என்னுடைய தமிழ் பணிக்காக ஊக்குவிமாரி மாநாடு சார்பாக கலைஞரே எனக்கு பொன்னாடை பொருத்தி சேஷாபாடு 10,000 ரூபா கொடுத்தாரு. பொன்னாடை அப்படியே ஊக்கப்படுத்தேன். அப்படியே வளர்ந்துக்கிட்டேன். அந்த 2வது வைப்பை நான் ஒரு இதயப்பட்டார். 3வது வைப்பும் இதையும் போட்டிருக்காரு. இதனால் எவ்வளோ பண்ணி லுக்காக போட்டிருக்காரு. நிறைய பறவைச்சு எங்கே இருக்கிறாங்க கேட்குறாங்க. இதனால் இதை வெளிச்சப்படுத்தின இது இவருடைய சேர்ந்த பங்கும் ஒன்றும் இப்போதான் காலேஜ் இருக்குன்னு போயிருக்கலாம். என் எழுத்து பணியை அங்கேயே இப்போவுமே எனக்கு ஊக்கப்படுத்தி வர்றது முதுவை. ஆனால் அவருடைய உதவியும் ஊக்குவிக்காட்டி நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ.